ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியல் அமைப்பு பிற்படுத்த வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் டிஃபைன் ஓபிசி பட் மேக்ஸ் எ ரெஃபரன்ஸ் ஐடென்டி தி ஆர்டிக்கல் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆர்டிக்கல் 16 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஆர்டிக்கல் 14லேருந்தே நமக்கு வந்து என்ன ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஆக்சுவலி 12 வந்துடும். ஓகேவா? 12ம் 13ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12னா வந்து ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினிஷன் பண்ணியிருக்கோம். 13 வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மீறும் முரண்பாடான ஒரு சில சட்டங்களை வந்து தடுக்கிறது. ஓகேவா? ஸோ அடிப்படை உரிமைகள்னால் பார்ட் 3 12 to 35. ஸோ இங்கே 16(4) வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. 16ல் 4th அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை புக்கில் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அரசு பணிகளில் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்தல் அப்படிங்கிறது தான் புக்கில் இருக்குது. ஆர்டிகல் 16 4th அப்படிங்கிறது. இங்கான எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பிற்படுத்த வகுப்புகளை வரையறை பண்ணல, அதாவது டிஃபைன் பண்ணல, பட் ஆனால் அதை பற்றி வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 16ல் 4, ஆர்டிக்கல் 16ல் 1 அப்படிங்கிறது அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் நியமனம் போன்ற விஷயங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பை வழங்குதல் வேண்டும். ஓகே, அது வந்து அதான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிறதுக்கு வந்து எல்லா சிட்டிசன்ஸுக்குமே வந்து ஈக்குவலான பங்களிப்பு வந்து கொடுக்கணும், அது ரைட்ஸ். நெக்ஸ்ட்டு 16(2) வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி, மதம், இனம், பிறப்பிடம், பாலினம் அதை போய் நம்ம தகுதியாக வச்சு எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்கும் வந்து யாரையும் நம்ம வந்து பணியமர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் 16(2). 16(3) வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்கு தகுதியாக வசிப்பிடத்தை எந்த அளவிற்கு நிர்ணயிக்கலாம் என தீர்மானிக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு வழங்குகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 16லேயே 4, 5, 6. ஓகேவா? 1951 தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்தல். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், இன்னொரு ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 17 என்ன? தீண்டாமை. ஓகேவா? தீண்டாமை ஒழிப்பு. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 18ல் A கொடுத்துருக்காங்க. 18 எனக்கு தெரியும், 18A வந்து எனக்குமே தெரியல, ரெஃபர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ 18 வந்து பார்த்திங்கன்னா பட்டங்கள் ஒழிப்பு. ஸோ 18A அப்படிங்கிறது என்னங்கிறது தெரில. மேபி இந்த இராணுவம் மற்றும் கல்வி தவிர வேறு எந்த ஒரு பட்டத்தையும் வந்து ஒரு சிட்டிசன் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 18. மேபி அதுவே 18Aவாக இருக்கலாம். ஆர்டிகல் 344 வந்து என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். So the number of seats in the Tamil Nadu Legislative Assembly for SCs and STs is 44 and 2. SC na 44, ST na 2. Okay va? Next, choose the correct answer from the options given below relating to citizenship under the Indian Constitution. So இது எல்லாருக்குமே தெரியும். பார்ட் வந்து 2, ஆர்டிக்கல் வந்து 5 to 11 தான் வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறது கான்ஸ்டியூஷனில். What is the meaning of the term state under Article 12 of the Constitution of India? ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதில் 12 அப்படிங்கிறது ஸ்டேட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த 147 பார்த்திங்க அப்படின்னா 147th கொஸ்டின், ஆர்டிக்கல் 12 என்ன சொல்லுதுங்கிறத அப்படியே லாஸ்ட் மட்டும் வச்சுருப்பாங்க. அதில் என்னெல்லாம் வந்து ரைட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ தமிழில் சொல்லணுன்னா மத்திய அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றம். செகண்ட் ஒன், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ மாநில அரசாங்கம் மற்றும் சட்டமன்றம். தேர்ட் ஒன், ஆல் ரீஜினல் அத்தாரிட்டிஸ், கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம்,
அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் சொல்கிறது. 4th ஒன், ஆல் ரீஜனல் ஆர் அதர் jurisdiction of the government of India located in or under the control of the government of India. சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அனைத்து அதிகார அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள், தட் இஸ் எல்ஐசி, என்எல்சி, ஓஎன்ஜிசி அந்த மாதிரி. ஸோ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு தான். இதுதான் ஆக்சுவலாக ஆர்டிகல் 12ஓட டெஃபினிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் த 4 statements are correct. Select the correct statements with respect to fundamental rights of the Indian Constitution. Okay va? So fundamental rights can be waived by a citizen. No. Fundamental rights can be suspended by the Supreme Court. அதுவும் wrong தான். Fundamental rights cannot be waived by a citizen. So this is correct. Fundamental rights is the basis of judicial review. கண்டிப்பா. So third and fourth correct. Next one, which article states the state shall strive to promote the welfare of the people by securing and protecting as effectively as it may a social order in which justice, social, economic and political shall inform all the institutions of the national life. Okay. So தமிழில் பார்த்திங்கன்னா, அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறை அமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. அதாவது ஆர்டிக்கல் தான் என்னங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 38. ஸோ ஆர்டிக்கல் 35 வரைக்கும் ஓகே, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். அதுக்கப்புறம் 36 to 51 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக டிபிஎஸ்பியில் வரும் இல்லையா? அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் ஆர் வழிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதில் வரும். ஸோ 36 to 51 பார்ட் வந்து 4. இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 38. ஓகேவா? ஸோ மக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் நல அரசை உருவாக்க வேண்டும் மற்றும் சமூகத்தில் காணப்படும் அந்தஸ்து, வாய்ப்புகள், ஊதிய ஏற்ற தாழ்வுகளை குறைக்க வேண்டும். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக புக்கில் இருக்கிறது. ஸோ மக்கள் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும். தென் இந்த சமுதாயம் அந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டையும் ரிலேட் பண்ண முடியாது. நான் படித்தது தான் புக்கில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 38 அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 15 என்ன வரும்? ஸோ 12 to 35 12, 13, 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து என்ன வந்துடும்? அதாவது பாகுபாடு காட்டக்கூடாது. எதன் அடிப்படையிலாம்? இந்த ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் இதோட அடிப்படையெல்லாம் வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறது தான் ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 16 வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணிகளில் சம வாய்ப்பு அளித்தல். ஓகே. ஆர்டிக்கல் 40. ஆர்டிக்கல் 40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 40 இந்த ஒரு ஆர்டிக்கலில் மட்டும்தான் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அது என்னது? ஆர்டிக்கல் 40 அதுதான் வந்து பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் பற்றி ஆர்டிக்கல் 40 தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் அதை வந்து டிபிஎஸ்பியில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, காந்தியடிகள் வந்து அதை பற்றி பேசியிருப்பார். அதாவது பஞ்சாயத்து ராஜ், அதாவது கிராமங்களுக்குன்னு வந்து தனியாக வந்து அமைப்புகள் இருக்கணும், அவங்களோட பிரச்சனைகளை அவங்களே வந்து
தீர்த்துக்கணும், அதாவது கிராம சுயராஜ்யம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காந்தி வந்து சொல்லியிருப்பார். எப்போனா நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருப்பார். 1950 Jan 26 வந்து நடைமுறைப்படுத்தினாங்க இல்லையா, அப்போ இல்லாமல் 1949 அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அப்போ வந்து வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா அம்பேத்கர். அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அப்போ வந்து ஜாதிலாம் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. அப்போ கிராமப்புறங்கும் போது இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம அதிகாரத்தை கொடுக்கும் போது அது இன்னும் தான் ஏற்றத்தாழ்வினை வந்து உருவாக்கும். அப்படிங்கிறதுனால அம்பேத்கர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க 2 பேர்த்துக்கும் இன்பிட்வீனில் கிளாஷ் ஆச்சு அது. அதனால் அவர் வந்து காந்தியை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாமையும் விட முடியாது இல்லையா, அதனால் அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் ஒரு ஆர்டிக்கல் 40 வந்து அதை வச்சுட்டார். ஸோ அப்போ ஃப்யூச்சரில் அது முடியும் அப்படின்னா நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த ஆர்டிக்கல் 14 நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில், நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இது இருக்குது. The aim of establishing Lokpal and Lok Ayukta was redress citizens' grievances. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் நான் இங்கிலீஷில், ஸோ இது நான் தமிழில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கொஷின். ஸோ சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஓகேவா, ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது. ஓகேவா, ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. த கான்செப்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா. ஓகேவா, அதுதான் வந்து தமிழில் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூல் ஆஃப் லாவோட சரியான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? ஸோ கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது. அது டிஃப்ரெண்ட் லாஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். தேர்ட் ஒன், ஸோ செகண்ட் ஒன் மொதல் கரெக்டானா கிடையாது. ஏன்னா அங்கே வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு சட்டங்கள் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியானது தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். ஓகே, ஸோ எல்லாருமே ஈக்குவல், சட்டத்தின் மேல் வந்து யாருமே கிடையாது. சட்டம்ங்கிறது அனைவருக்குமே பொருந்தக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் வந்து தப்பு. ஏன்னா வந்து ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரி சட்டங்கள் தான், பொதுவான சட்டங்களாக தான் இருக்கும். தேர்ட் ஒன், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும். ஓகேவா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ இறைவழி கோட்பாடு வந்து இதில் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீதித்துறையினாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உண்மை என்ன நடந்தது, சாட்சி இதுதான் இருக்கும். ஸோ இறைவழி கோட்பாடு கண்டிப்பாக கிடையாது. ஸோ 1 and 3 வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஓகே, ஸோ 1950 Jan 26 வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து இது பண்ண போகிறாங்க, நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ 2 daysக்கு முன்னாடி 24th அன்றைக்கும் வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ஓகேவா,
அந்த டேலேயே இன்னும் நிறைய டிசைட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஹவு கேன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட்? ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த உரிமையெல்லாம் பற்றி பேச முடியாதுப்பா அப்படின்னு வந்து எப்போ வந்து நிறுத்தி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், உச்சநீதிமன்றம் விரும்பினால். செகண்ட் ஒன், பிரதம மந்திரியின் ஆணையினால். தேர்ட் ஒன், தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். ஓகேவா? ஆக்சுவலாக தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வேறு யார் நினச்சாலும் அதை வந்து நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது. பிரதம மந்திரிக்கும் அந்த அதிகாரம் கிடையாது, உச்சநீதிமன்றமும் அதை சொல்ல முடியாது. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது குடியரசுத் தலைவரோட ஆணையினால் தான். நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? ஸோ ஆர்டிக்கல் 32 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 32 என்ன ஃபஸ்ட் பார்க்கலாம். அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை, அதாவது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது மீறப்படுறாங்க அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தினை அணுகி உரிமையை பெற முடியும். அதுதான் வந்து ஆர்டிக்கல் 32. ஸோ அதை தான் வந்து B.R. அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். இது நான் முன்ன கேட்டிருந்தேன். மாநிலங்களவை, மக்களவை, லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிறது. ஸோ ராஜ்யசபாவோட சேர்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகே, மாநிலங்களவை. அப்போ மக்களவைக்கு யார் தலைவர்? நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் எந்த குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஸோ MN வெங்கடாச்சலயா ஆணையம் இதில் வராது, மீதி 3மே இதுக்கு வரும். சர்க்காரியா ஆணையம், புணர்ச்சி ஆணையம், ராஜமன்னார் குழு. கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறிக. ஸோ அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. அது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணைய தளங்களை பராமரித்து வருகின்றன. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர். ஸோ ஏ மட்டும்தான் கரெக்ட். ஸோ அரேஞ்சிங் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரித்ததற்கு எதிரான சட்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 2 வருது. ஸோ இந்து விதவை மறுமண சட்டம். ஸோ இயர் பார்க்கலாமா? ஸோ நான் இயர்ஸ் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ 2, 1, 3, 4 ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேட்ச் தான். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ 1976 வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 என்ன பண்ணியிருப்பாங்க? நெக்ஸ்ட்டு 2007 சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட், மூத்த குடிமக்கள் சட்டம் 1950 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அது. 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். ஓகேவா, அதாவது ஹியூமன் ரைட்ஸை டிக்ளேர் பண்ண இயர் அது. நெக்ஸ்ட், ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார்? ஜான் கென்னடி. கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வந்து வழங்குவதை வந்து உறுதி செய்கிறது கல்விக்கான உரிமை. ஸோ இந்த 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரோட கடமை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து எத்தனாவது சட்ட திருத்தம், எந்த இயர் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். அதாவது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா பற்றி சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தேர்ட் ஒன், இலக்கியம், அறிவியல், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ராங் தான். ஓகே, 30 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. மாநிலங்களவைக்கு 30 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். அதாவது கம்ப்ளீட்டாக இருக்கணும். 30 இயர்ஸ் குறைவாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவுக்கு ஒரு உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா அது எந்த ஆர்டிக்கலில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா 84th ஆர்டிக்கல். ஓகே, 84. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு, ராங் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஓகே, இது ஈஸியாக சொல்லிடலாம், கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து இலக்கியம், அறிவியல், கல்வி, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவமிக்க 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது கரெக்டு. இது புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் ஒன், மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஓகேவா? இதுவும் கரெக்ட் தான். இந்த 12 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நியமன உறுப்பினர்கள் தான். ஓகேவா? நியமிக்கிறவங்க தான் இந்த 12 பேர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 250 வந்து பார்த்திங்கன்னா எப்படி, எந்த அடிப்படை? ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 245 தான். ஸோ அப்போ 245 அப்படிங்கும்போது எதெல்லாம் அதுக்குள்ளே வரும்?
இப்போ யூனியன் பிரதேசம் இருக்குது, நியமன உறுப்பினர்கள் 12 பேர் இருப்பாங்க, மாநிலங்களுக்கு எவ்வளோ. ஸோ இது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிறது 245 உறுப்பினர்கள் தான் ராஜ்யசபாவில். அதை வந்து அந்த ஸ்ப்ளிட்டப் என்னங்கிறத நான் கேட்குறேன். ஓகேவா? அதில் தமிழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 26, ஆர்டிக்கல் 29 2 கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 15 வந்து பார்த்திங்கன்னா பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. ஸோ பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிக்கல் 16 வந்து பொது வேலை வாய்ப்பில் சமவாய்ப்பு அளித்தல், இப்போ தான் பார்த்தோம். ஆர்டிக்கல் 26 பார்த்திங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். 29(2) வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஸோ பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. ஸோ இரண்டுமே கரெக்டு தான். இந்திய அரசியல் அமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28 பிரிவின் கீழ். ஓகேவா? ஸோ கவர்னரோட அதிகாரம் இது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கவர்னரோட அதிகாரம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ எல்லா அதிகாரங்களும் தெரிஞ்சதுன்னா இதில் எது இல்லைன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ கவர்னர் அப்படின்னா ஆளுநர். ஸோ இப்போ நம்மளோட கவர்னரோட நேம் என்ன? ஸோ நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தலைவர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுநர்னு சொல்லுவோம். அதாவது மாநில அரசின் தலைவர்னா ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர்னா முதலமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஆளுநர் யார்? கவர்னர் RN ரவி. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம அவருடைய அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தனது நிர்வாக அதிகாரத்தை நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழுள்ள அலுவலகத்தின் வாயிலாகவோ அவர் பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். ஸோ அது கிடையாது, அதிகாரத்தில் அதில் வரல, பவர்ஸில் வருது. ஓகேவா? இந்த பவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற அதிகாரம், நிர்வாக அதிகாரம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு 2 இருக்குது. அதனால் அந்த 2மே நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏன்னா அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எது வேணாலும் வரலாம். ஸோ எது அதிகாரம்னா ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் வந்து ஆளுநருக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இராணுவ அதிகாரங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் இருக்குது. மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல், சட்ட சபைகளை கலைத்தல், மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல், இதெல்லாமே கவர்னரோட பவர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து எந்த பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னு கேட்குறாங்க? Part 2. நெக்ஸ்ட்டு விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 11வது நிதி ஆணையம். 11வது நிதி ஆணையம். ஓகே, ஸோ நம்ம ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் இதில் கன்டினியூ பண்ணிக்கலாம்.